சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்வாராக. எல்லாரும் சத்தமாக கரங்களை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம். தெரிந்த ஒரு சரித்திர புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்து செல்லலாம். எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதில் 2வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒரு வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதில் 2வது வசனம். இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது, இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எஸ்தருடைய புத்தகம் இது ஒரு சரித்திர புத்தகம். இதிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம படித்திருக்கிறோம். இதிலிருந்து நிறைய காரியங்கள், இந்த எஸ்தருடைய இந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, சண்டே ஸ்கூல் முதல் எல்லா காரியங்களிலும் கற்றுக்கொள்கிறது, படித்த ஒரு காரியம். ஆனால் இதற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை இந்த இரவுகளில் சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் என்று சொல்லக்கூடிய இவர்களை குறித்து நமக்கு தெரியும். இந்த எஸ்தர் ஒரு ராஜஸ்திரியாக இருந்தால், ஒரு ராஜாவுடைய ஒரு மனைவியாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட்டார். அன்றைக்கு இந்த ராஜா ஒரு பெரிய ராஜாவா இருந்தார், நமக்கு தெரியும். அந்த ராஜா எஸ்தரை பார்த்து, அந்த ராஜஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு. இப்ப நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு உன்னுடைய வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அண்டை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இந்த எஸ்தர் யார் என்றால், இன்றைக்கு நான் உங்களோடு கூட இதிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எஸ்தர் யார் என்றால், அவள் ராஜாவுடைய மனைவி. ஒன்று. இரண்டாவது புரிந்து கொள்ளுங்க, இந்த எஸ்தர் என்ன சூழ்நிலையில அவள் ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறாள். எஸ்தர் ராஜாத்தி ஒரு விருந்தை ஏற்படுத்தி, அந்த விருந்தில் தன்னுடைய கணவன் ராஜாவை சொல்லுகிறார், நீர் என்னுடைய வீட்டில் நான் ஏற்படுத்துகிற விருந்திற்கு நீங்க வரணும். உங்க கூட இருக்கக்கூடிய மேல் அதிகாரியாய் உங்களோடு கூட இருக்கிற, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆமானும் அவனும் வரணும், நீங்க வாங்க என்னுடைய விருந்துக்கு என்று சந்தோஷத்தோடு அழைக்கிறார். ஒன்று, அவர் ராஜாவுடைய மனைவி. இரண்டாவது, எஸ்தர் என்ன நிலைமையில ஒரு விருந்து வைக்கிறார் என்றால், அந்த சூழ்நிலையின் பின்னணியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் ஒரு பெரிய அழிவுக்குரிய நாட்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாள். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரு அழிவுக்குரிய ஒரு நாட்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ராஜாவுடைய மனைவியும் அந்த முழு யூத கோத்திரத்தாரும் அழிந்து போக வேண்டிய ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அது எஸ்தர் ராஜாத்திக்கு மட்டும் தெரியும். இந்த சூழ்நிலை நீங்க பார்க்கும்போது, எஸ்தர் ராஜாத்தி விருந்து வைத்து ராஜாவை வாழ்த்தக்கூடிய ஒரு காலம் அல்ல. எஸ்தர் ராஜாத்தி இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, ராஜாவுடைய மனைவியாய் ஒரு ராஜஸ்திரியாக இருந்தாலும் அவள் ராஜாவை சந்தோஷத்தோடு அழைத்து நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டிய காலம் அல்ல. தன்னுடைய மரணத்தின் நாளை, தன்னையும் தன் இனத்தார் தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சாகுவதற்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கு ராஜாவினால். அதை நினைத்து புலம்ப வேண்டிய அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது, அவள் ராஜாவுக்கு ஒரு விருந்து செய்தாள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளும், நீங்களும் நானும் யார்? ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுது. ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறின நம்மை குறித்து ராஜாக்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து. அப்போ இன்றைக்கு அதே ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். அப்ப ராஜாவுடைய மனைவியாய் இருக்கிற எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு அழிவு காத்திருக்கு. அந்த அழிவின் நடுவில் அவள் செய்த காரியம் என்னன்னா, அந்த அழிவுக்கு கட்டளையிட்ட ராஜா தன் கணவனா இருந்தாலும் அவள் விருந்து செய்தாள். இது ஒன்று புரிந்து கொள்ளணும். அவள் ராஜ அரண்மனையில் எஸ்தர் இருந்தாலும், ராஜாவுடைய மனைவியா எஸ்தர் இருந்தாலும், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க,
நெருக்கம், போராட்டம், மரணம், வேதனை நாட்கள் உண்டு. அதே போல இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா நிறைய நேரங்களில் இந்த வார்த்தை கேட்குற நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இல்லையா, நான் ஆண்டவரை உமக்க பிள்ளையா மாறி இருக்கிறேன், நான் உலகத்தின் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரை உதறிட்டு உமக்க பிள்ளையா வந்துட்டேன், பழைய பாரம்பரியத்தை விட்டுட்டேன், நான் நம்பி இருந்ததெல்லாம் தள்ளிட்டேன், இயேசு எனக்கு போதும்னு நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், உமக்க பிள்ளையா உமக்க ஆலயத்தில் நான் வந்திருக்கிறேன். பின்ன ஏன் எனக்கு வேதனை, ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எஸ்தர் ராஜாத்தியா இருந்தாலும், ராஜாவுடைய அரண்மனையில் அவள் இருந்தாலும், அவளுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்தின் நடுவிலும் எஸ்தர் செய்த காரியம் என்னென்றால், தன்னுடைய ராஜாவுக்கு, தன்னுடைய கணவனுக்கு அவள் செய்தது ஒரு விருந்து வைத்து துக்கத்தின் நடுவில் சந்தோஷமா இருக்க கத்துக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன துக்கம், மணவாளனாகிய ஆண்டவர் சபையை சேர்த்துக் கொள்ளும்படி வரப்போகிறார். மணவாளனாகிய ஆண்டவராகிய தேவன் சீக்கிரம் பரிசுத்த மணவாட்டியா இருக்கிற தம்முடைய ஜனத்தை, நம்முடைய சபையை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தாலும், அவருடைய மணவாட்டியாகிய சபையாகிய நமக்கு அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய விருந்து என்ன தெரியுமா? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஆராதனை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்ப. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, துக்கத்தின் நடுவிலும் வேதனையின் நடுவிலும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் வேதனை இல்லைன்னு நினைக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின உடனே கண்ணீர், வேதனை வரும், பிரச்சனை வரும், கண்ணீர் வரும், ஆனா அது நம்மை மேற்கொள்ளாது. ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் அவளுக்கு மரண நாள் குறிக்கப்பட்டது. ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் அவள் முழு இனமும் அழிக்கப்பட வேண்டிய, குலமும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, ஆனா அவள் செய்த காரியம், தன் ராஜாவுக்கு அவள் துக்கத்தோடு சொல்ல வேண்டிய நேரம் சொன்னா, ஆனாலும் அவள் தன் ராஜாவுக்கு, தன் கணவனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய விருந்தை செய்தாள். இன்னைக்கு முதல்ல இதில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் அநேக ஆண்டுகளை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே, நான் இவ்வளவு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடங்கல் ஆண்டவரே, இடைப்பட்ட ஆராதனை நான் ஒன்று கூட முடங்கல் ஆண்டவரே, ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த நெருக்கம் ஆண்டவரே, ஏன் இந்த ஒரு பிரச்சனையை விட்டு நான் வெளியில் வந்துட மாட்டேன்? ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையும் இந்த போராட்டமும் நிரந்தரமானதல்ல. எத்தனை பேர் நம்புகிறீங்க? கரந்தூக்கி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு நிரந்தரமானதல்ல. அப்ப இந்த ராஜஸ்திரி அவள் ஒரு விருந்து வைத்து, அந்த ராஜா அந்த இடத்துல வந்து அந்த ராஜஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? அவளுக்கு வாழ்க்கையில நிறைய நெருக்கத்துக்கு நடுவுல அவ வந்திருக்கிறா. மரணத்தின் நாள் குறிக்கப்பட்டிருக்கு. தன் முழு இனமும், தன் முழு குலமும் அழிய வேண்டிய ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ ராஜா அவளை பார்த்து கேட்கிறா, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு. நம்ம நிறைய தேவையோடு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தெரியாதா? தெரியும். நம்ம நிறைய பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, அவருடைய மணவாட்டியாகிய சபையை, அவர் தன்னுடைய ராஜா, தன் மனைவியாகிய எஸ்தரை பார்த்து, ராஜாத்தியே, ராஜஸ்திரியே, அவருக்கு எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? இன்னைக்கு அவருடைய மணவாட்டியாகிய சபையை பார்த்து, அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் என்ன? அடுத்தவர் கேட்கிறாரு பாருங்க, உனக்கு வேண்டுதல் என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ என்னிடத்துல வைக்கிற மன்றாட்டு, உன் வேண்ட ஜெபம் என்ன? உனக்கு காரியம் என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் என்றார். கரங்களை தட்டி, எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வேதனை நடுவுல, துக்கத்தின் நடுவுல, பிரச்சனை நடுவுல, போராட்டத்தின் நடுவுல எந்த ஒரு நபர் ஆண்டவருடைய சமூகத்தில் இறுக பற்றி பிடித்துக் கொண்டு நிற்கிறாங்களோ, அவரை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவும் மாட்டார், அவனை ஆண்டவர் ஒதுக்கி விடவும் மாட்டார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை பார்க்கிறவன் சொல்லலாம், இவ்வளவு பிரச்சனை வந்தவரை ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். வேதத்துல இருக்கு, யோபு பார்த்து அவருக்கு மனைவி கேட்டா, யோபு எல்லாம் இழந்து போனார். பிள்ளைகள் போச்சு, மிருக ஜீவன்கள் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்து சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில துக்கத்தோடு இருக்கிற நேரம் யோபுக்கு மனைவி அவர்கிட்ட நமக்கு தெரியும் இல்லையா, வந்து கேட்குது, இன்னும் மனிதரே, இன்னும் உத்தமத்துல, இன்னும் உமக்கு தேவனை குறித்த உத்தமத்துல இன்னும் உறுதியா இருக்கிறீரா? உமக்கு தேவனை தூசித்து ஜீவனை விடும், எல்லாம் இழந்தாச்சு, இனி நீர் இருந்த என்ன பிரயோஜனம்?
நீ தேவனை தூசித்து ஜீவனை விட இன்னும் உமக்கு உத்தமத்துல ஏன் உறுதியா நிற்கிறீர்? இந்த இழப்பின் நடுவுல, இந்த வேதனை நடுவுல அவர் விசுவாசத்துல உறுதியாய் நின்றார். ஆனா அவர் சொல்லுகாரு, பைத்தியக்காரி பேசுவது போல பேசாத, மற்றவர்களை போல நீ பேசாத. கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை நம்ம பெற்றோம். இது போலப்பட்ட எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம தாண்டி வந்தோம். அவைகள் எல்லாம் பெற்ற நாம் சில சூழ்நிலையை சகித்துதான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப யோபுடைய நிலைமை இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஆராதிக்க வருகிற தேவ ஜனமே, நம்மளை பார்த்து சிலரை சொல்லலாம். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, ஒரு பெரிய போராட்டம் வந்த பொழுது, ஒரு பெரிய பிரச்சனை வந்த பொழுது ஒருத்தர் சொன்னாங்க, இன்னும் நீ திருப்பி ஏன் இயேசுன்னு ஆலயத்துக்கு ஓடுக, இன்னும் திருப்பி ஏன் நீ ஆண்டவரைன்னு தேடி போற, நீ அதை விட வா, நீ வந்து நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அது ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை, நீ எனக்கு கூட வா, அங்க வந்தா உனக்கு நடக்குதா பாரு. அந்த குடும்பம் சொல்றாங்களா, இல்ல நடக்குதா நடக்கலையோ, என் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை நம்பினா அதனால இனி திருப்பி அந்த வழிக்கு வரமாட்டேன். கர்த்தரை நம்புற ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் எந்த காரியத்தை தோல்வி அடைந்தார்களோ இவங்க அதே காரியத்தை கர்த்தர் நம்பினபடினால் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். அவர் வல்லமை உள்ள தேவன். அப்ப இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வாழ்க்கையிலும் எதற்காய் தேவன் இந்த இரவுல இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவரே, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்ம பார்த்து சொல்லலாம், நம்ம உறவினர்கள் நம்ம பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கு, எல்லா ஆராதனைக்கும் போற, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கிற, வெளியே யாருக்கு கூட வந்து அதிகமா நீ பேசல, உன் வீட்டில் சினிமா பாட்டு கேட்கல, உன் வீட்டில் மற்ற மாதிரி நீ சந்தோஷமா இருக்கிறது போல ஒன்று எப்ப பாரு ஆண்டவர் ஆண்டவர், பின்ன ஏன் உன் கடமை இப்படி இருக்கிறான், ஏன் உன் பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் உன் குடும்பத்தில் இது ஆண்டவர் அனுமதித்தாரு. நான் சொல்லுகிறேன், நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் சில நேரங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது யார் எதை சொன்னாலும் யோபுக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு தந்த நன்மையை, என்னுடைய பரிசுத்தத்தை அவர் அறிகிறார். இது முடியும் போது எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வழியை கர்த்தர் வைத்த. எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் முடியும் போது, இன்னைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருந்த வேதனைகள் முடியும் போது உனக்கு இரட்டிப்பான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்த. நம்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் நமக்கு குடும்பம், நம்ம சபையில சகோதரர் ஆண்டோ குடும்பமாக வந்தாங்க, தெரியலையா? வந்தா திருமணத்தை கர்த்தர் நடப்பித்து கொடுத்தார். அதுக்கு பிறகு ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு கர்ப்பத்தின் கனி ஆயத்தமாச்சு. அது ஒரு பெரிய ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பெரிய இழப்பாயிட்டு. அது திடீர்னு எனக்கு மனசுக்குள்ளே, ஆண்டவரே என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு நானும் மனசுக்குள்ளே நினச்சேன். நான் இப்படி எப்படி நிற்பாங்களோ, கர்த்தர் கிருபையினால மீண்டும் அவங்கள உறுதிப்படுத்தினார். கிருபையினால ஆண்டவர்கள் மேலே நம்பிக்கையோடு, இல்லை பாஸ்டர் கர்த்தர் நடத்துவார் வந்தாங்க. கடந்த அதுக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த காரியங்கள் முடிந்தெல்லாம் முடிந்த பிறகு ஒரு சில நாட்கள் தாண்டி வந்து, பாஸ்டர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்ன பாஸ்டர், இது மாதிரி நான் புதுசாக வீடு போடலான்னு நினைக்கிறேன், பழைய வீட்டை எடுத்துட்டு. அப்போ தான் பாஸ்டர் ஞாபகம் இருக்கா, நான் முதலாக இங்கே வந்தப்போ நீங்கள் எனக்கு, நான் முதல்ல அவ வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு, பிரதர் இது இல்லை வீடு, இதே இடத்துல ஒரு பெரிய வீட்டை நான் பார்க்குறேன்,